கடைசி தோட்டா ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஷும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஷை பத்தி நான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா அவர் எல்லாத்த பத்தி புள்ளி விடாம மொத்தத்தையும் சொல்லி கடைசியில போயிட்டு மறுபடியும் அவர் சவுண்ட் எஃபெக்ட் கூட சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல, வேற யாராவது இருக்காங்களா தேட்டர்ல முறுக்கு வைக்கிறவங்க பத்தி மட்டும் தான் சொல்லு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஷ் சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா, அதை ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளவு ப்ரமோஷன். இப்ப 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி இருப்பாரு. ஒருவேளை அடுத்து சேட்டலைட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டுட்டு தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தேன். அது நான் இல்லைங்கிறது போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யாரு இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா அண்ணன் இருக்கேன் என்னன்னு அந்த படத்துல நீங்க அவ்வளவு தூரம் கூட இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கல அந்த படத்துல. இந்த படத்துல வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவா சம்பளமா வாங்குறது நானும் சரி எல்லாம் தான். சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் பெட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்க அங்க மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும். நல்லா ஆனா அவர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே எந்த நேரம் நான் சிரித்து சொல்லுவேன். இப்ப எங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க பேசுங்க, நான் பேசிட்டு இருக்கேன் இங்க பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அந்த போன்ல தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு எப்பயுமே போன்லயே இருந்தார். காரணம் என்னன்னா, பினான்சியலாக ஜெனீஷ் சொன்ன மாதிரி அவங்க அக்கா டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்க மனைவி, இவங்க 2 பேரும் செல்ல கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவர் பேசுறதுக்கு வச்சிருப்பாரு, அவங்க அனுப்புறதுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த நெட்ல பணம் அனுப்புறதுக்காக அங்கங்க ரெடி பண்ணி வாங்கி அப்பப்ப அவங்களுக்கு செட்டில் பண்றதுல உண்மையிலே பெரும் பங்கு அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டு. இவர் இருக்கிற டென்ஷன் எல்லாம் பாதியை குறைச்சாங்கன்னா அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு போன தடவை நம்ம ப்ரமோஷன் வந்தப்ப அம்பியாயம் முறை சொன்னார் ஆரம்பிச்சாச்சு. அப்ப கூட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லல. அதனாலதான் இங்கிட்ட எல்லாம் என்ன பண்ணணும், சம்பளத்தை வாங்கிட்டாங்க நடிக்கணும். நம்ம சம்பளம் எல்லாம் பேட்டாக போனோம் வச்சுக்கலாம். அடிச்சு இவர் கூப்பிட்டா வருவாரியா, பஸ் டிக்கெட் கூட ஏறி இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால நண்பர்கள்ங்கிறது வேற, தொழில்ங்கிறது வேற. ஆனா இப்ப அவர் புலம்புனார், எனக்கு 2வது மாடி ஏற மாட்டாங்க. நீங்க பல பேருக்கு லிப்டா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எல்லாம் பசங்க கூட லிப்ட்ல போய் பழகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா முதல்ல பேசும் போதே ஒரு நடிகரை கூப்பிட்டு எங்க இந்த இடத்துல ஷூட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு கேரக்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இது சம்பளம், ஃபர்ஸ்ட் இவ்வளவு தரேன், 2வது இவ்வளவு தரேன், டப்பிங் எப்ப இவ்வளவு தரேன், இது ட்ரெஸ் இதெல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டா ஒரு பிரச்சனையும் வர போறது இல்ல. எதுவுமே பேசாம அவர் கிடைக்கிறாரு, புடிச்சு போடுங்க அவரை அப்படின்னு புடிச்சு போட்டு அதுக்கப்புறமா அவர் ஏற மாட்டேங்கிறாரு, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. ஏங்க லுங்கி கட்டுறது கூட வீடு கேட்கிறாருங்க, கேரவன் கேட்கிறாருன்னு சொன்னா அது நம்ம கைக்குள்ள நமக்கு கைக்கு அடக்கமா யார் இருக்காங்களோ, இப்ப சிறி இருக்காரு, நான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியல, புரியல? ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசனை எங்கேயோ இருந்தா கூட உங்க ஷூட்டிங் அங்க என்ன நடந்துருக்கு எடுத்துப்பாங்க. ஷாட்டு 6 மணிக்கு பேக் பண்ணிருப்பாங்க. ஈவினிங் டிஃபன் போயிருக்குமா, ஏப்பா நைட்டு சாப்பாடு பேர்ல வச்சிருங்கப்பா, அப்புறம் அதுக்கு ஒரு பேட்டாவை போட்டுறப்ப அவன் இந்த மைண்ட்லயே தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நானும் ஸ்ரீ அப்படி கிடையாதுங்க. சாப்பாடு வராத கூட நாங்க 2 பேரும் போய் ரோட்டு கிளம்பி நின்று சாப்பிட்டு வந்துக்குவோம். ராஜேஷ் எங்களுக்கு சாப்பாடு வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, எங்களுக்கு ட்ரெஸ் வரல ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி தோட்டால ஒரு 5 சீன் பண்ணிருக்கேன்னா அந்த 5 சீனும் ஆன் தி ஸ்பாட் கேமரா வச்சதுக்கு பிறகு அப்ப பேசி அப்ப எழுதி அப்ப நடிச்சதுதான். யாரும் எழுதி இல்லை, நானே சொல்லி டைரக்டர் எழுதி அப்ப நடிச்சதுதான். ஏன்னா அதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. அவர் டென்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. சரி படத்தை பார்த்துக்காது நான் ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா இன்னும் ஒரே ஷாட்ல அடி பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அப்பையும் சொல்லுவார். 25வது நாள் விழாவளியாவது இங்க அண்ணா அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அங்கேயும் சொல்லல. கடைசியில ஒரு குச்சியை கொண்டு பாட்டி 2வது ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. பரவாயில்ல, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் உங்க கூட துணையா இருக்கிறதுக்கு நானும் சரி, ஸ்ரீயும் சரி, மற்ற கலைஞர்களும் ரெடியா இருக்கும். ஆனா இருக்கும் போது கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இல்லை. தெரியா ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி மைக்க பிடிச்சி புழங்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால 2வது தோட்டாக்கும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்க படத்துக்கும் சரி வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெனீஷ் மாதிரி ஒரு நல்ல ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் அந்த படம் எல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படமும் ஒரு சக்சஸ் படம் அமையும். இந்த 25வது நாள் விழால கலந்து உங்க எல்லாம் சந்திச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம்.